SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் சேவை காலம் நீடிக்குமா? பந்துல வெளியிட்டுள்ள தகவல். இலங்கை பொருளாதாரம் தொடர்பில் மகிழ்ச்சி தகவலை வெளியிட்டுள்ள உலக வங்கி. யாழ் வீதியில் திடீரென மயங்கி விழுந்த மாணவன் பரிதாபமாக உயிரிழப்பு. இளம் பெண்ணொருவர் விமான நிலையத்தில் கைது. மருத்துவர் ஒருவர் நீரில் மூழ்கி மரணம். அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு, பலர் காயம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஸ்ரீலங்கா அதிபரின் சேவை காலத்தை நீடிப்பது தொடர்பில் அமைச்சரவையில் இதுவரை எந்தவொரு யோசனையும் முன்வைக்கப்படவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசியலமைப்புக்கு அமைய எதிர்வரும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு பின்னர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதற்கமைய அதிபர் தேர்தலுக்கு தேவையான 10 பில்லியன் ரூபாவை இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சர் என்ற ரீதியில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே ஒதுக்கியுள்ளார். எனவே தேர்தல் ஆணைக்குழு முறைப்படி நாடாளுமன்ற தேர்தல், அதிபர் தேர்தல் மற்றும் ஏனைய மாகாண சபை தேர்தல் ஆகியவற்றையும் தொடர்ச்சியாக நடத்தும். அத்துடன் அதிபரின் சேவை நீடிப்பு குறித்தும் அமைச்சரவையில் இதுவரை எந்த ஒரு யோசனையும் முன்வைக்கப்படவில்லை என மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்த ஆண்டில் முன்வைத்த 2.2% மிதமான பொருளாதார விரிவாக்கமானது மீட்சிக்கான அறிகுறிகளை காட்டியுள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் என்ற தலைப்பில் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது கடந்த ஜனவரியிலிருந்து அவதானத்துக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. ஜனவரி 2.2% என்ற மிதமான பொருளாதார விரிவாக்கமானது 0.5% அதிகரித்து நேர்மறையான மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. சுற்றுலா மற்றும் பணம் அனுப்புவதில் படிப்படியாக மீண்டு வருவதே இந்த முன்னேற்றத்துக்கான காரணமாகவும் அமைந்துள்ளது. இந்த நிலைமையானது எதிர்வரும் ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார ரீதியாக தனது வளர்ச்சியை முன்னறிவிப்பதாக உள்ளது. குறிப்பாக இலங்கை எதிர்வரும் 2026ஆம் ஆண்டளவில் 3% பொருளாதார வளர்ச்சி தொடும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையான கண்ணோட்டம் வெற்றிகரமான கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதை சார்ந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தொல்புரம் விக்னேஸ்வரா வித்தியாலய மாணவர் ஒருவர் வீதியில் மயங்கி விழுந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தொல்புரம் பகுதியைச் சேர்ந்த தவராயா கோபிக்குமரன் என்ற 16 வயதுடைய மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த மாணவன் அவரது நண்பருடன் நேற்று மதியம் கடைக்கு சென்ற போது சுழிபுரம் சந்தைக்கு அருகாமையில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். இந்நிலையில் குறித்த மாணவனை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்த வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். குறித்த மாணவனுக்கு இதய வாழ்வில் ஏற்பட்ட சுருக்கம் காரணமாகவே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி ஐக்கிய ராச்சியத்துக்கு தப்பிச் செல்ல முயன்ற பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலையில் வசிக்கும் 24 வயதுடைய யுவதியை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணின் இந்த விமான பயணத்துக்கு உதவிய தரகர் ஒருவர் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேகமான பெண் அனைத்து அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடியகல்வு கர்மபீடத்திற்கு வந்து கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். இதன்போது கடவுச்சீட்டில் உள்ள புகைப்படம் அவருடையது அல்ல என்பதை கண்டறிந்ததால் அவரை தலைமை குடிவரவு அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட தொழில்நுட்ப சோதனையில் மற்றொரு பெண்ணின் கடவுச்சீட்டில் இந்த பெண்ணின் தகவல்கள் பதிவு செய்து போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நீரில் மூழ்கி வைத்தியொருவர் மரணமடைந்த துயரச் சம்பவம் அம்பாறை மாவட்டம் பாடமை பகுதியில் நிகழ்ந்துள்ளது. கல்முனை நட்பெட்டி முனையைச் சேர்ந்த இலங்கநாதன் தக்ஷிகன் என்ற மருத்துவரை இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இவர் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் மருத்துவராக கடமையாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று உகந்தைமலை முருகன் ஆலயத்துக்கு தனது குடும்ப உறுப்பினருடன் சென்று வரும் வழியில் பாடமை கடலில் தவறுதலாக விழுந்ததில் மரணம் சம்பவித்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தற்போது மரணமடைந்த வைத்தியரின் சடலம் பாணவை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் காரைச்சீவைச் சேர்ந்த மருத்துவத்துறைக்கு தெரிவான மாணவரும் நீரில் மூழ்கி மரணமடைந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். அமெரிக்காவில் குழந்தைகள் பொழுதுபோக்கு பூங்காவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 9 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவமானது மெக்சிகன் மாகாணத்தில்
ஒக்லாந்து கவுண்டியில் டெய்டாய்ட் என்ற பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றில் மர்ம நபரினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பூங்காவில் இருந்து 9 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களில் 2 சிறுவர்களும் அடங்குவதாகவும் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்தவர்களில் 4 78 வயதுடையவர்களும் உள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் பூங்காவுக்கு அருகில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாகவும் மேலும் தெரிய வருகிறது. இதன்போது உயிரிழந்தவர் 42 வயதுடையவர் என தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலின் சேவை காலம் நீடிக்குமா? பந்துல வெளியிட்டுள்ள தகவல். இலங்கை பொருளாதாரம் தொடர்பில் மகிழ்ச்சி தகவலை வெளியிட்டுள்ள உலக வங்கி. யாழ் வீதியில் திடீரென மயங்கி விழுந்த மாணவன் பரிதாபமாக உயிரிழப்பு. இளம் பெண்ணொருவர் விமான நிலையத்தில் கைது. மருத்துவர் ஒருவர் நீரில் மூழ்கி மரணம். அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு, பலர் காயம்.